உங்கள் அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இருமல் இருக்கிறவர்கள்லாம் நான் சொல்கிற மருந்தெல்லாம் சாப்பிட்டு இப்போ நல்லா ஆயிருக்குமே உங்களுக்கெல்லாம். அன்றைக்கி இந்த ரேடியோ பெட்டியில் ரொம்ப நாள் கழித்து எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று வந்துச்சு. என்ன தெரியுமா? சிதம்பரம், சீர்காழி, மாயாவரம், கும்பகோணம், நகு நகு நாகப்பட்டினம். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நானும் கூடவே நகு நகு நாகப்பட்டினம்னு பாடிட்டுருக்கேன் பாருங்க. இந்த கல்யாணத்தில் சமையல் செய்வாங்கல்ல இந்த சாமி ஐயா, அவர் வந்தார். வரும்போதே வாய் நிறைய வெத்தலையை குதப்பிக்கிட்டு தான் வருவார். அன்றைக்கி வந்துட்டு உன் பொண்ணு எங்க அப்படின்னார். எனக்கு பொண்ணே கிடையாதுன்னு. தான் உன் புருஷன் பொன்னம்பலம், அவன் எங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த ஆட்டுக்கல் இருக்குல்ல அதில் மேலே இருக்கிற ஆப்பு பிடுங்கிட்டு வந்துருச்சு, அவர் போய் வேற மரக்கட்டை சீவிட்டு வரேன் அப்படின்னாரு. நான் இந்த முகத்துக்கு தடவுறதுக்காக இந்த கொட்டைப்பாக்கு வச்சுருந்தேன்னா அதை அப்படி எடுத்தார். ஒரு கொட்டைப்பாக்கு சீவர அந்த பாக்கு வெட்டி எடுத்து கிச்கி 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 கிச்கின்னு சீவிக்கிட்ட அவர் என்ன சொல்கிறார், உனக்கு பிடிக்குமேன்னு ஒன்று கொண்டாந்தேன் தவார், அதென்ன 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸு என்ன அப்படின்ன பொழுது, இதில் இருக்கிற விஷயம் உங்கள் யாருக்குமே தெரியாது, உனக்கு தெரிஞ்சா நீ 4 பேருக்கு சொல்லுவ அப்படின்னாரு. என்ன 4 விஷயம் அப்படிங்கிறேன். எங்கள் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம், கடப்பா கொரடா அப்படின்னாரு. கடப்பா அது ஆந்திராவில் இருக்கு, கொரடா கட்சி கொரடா நம்ம ராமசுப்பு அதெல்லாம் தெரியுமே. என்ன இல்லை, இந்த இப்போ பாட்டு கேட்டிய சிதம்பரம், சீர்காழி, மாயாவரம், கும்பகோணம், அந்த திருவாரூர்கிட்ட அந்த ஆளுகளுக்கெல்லாம் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சமையல் அப்படின்னாரு. உனக்கு பிடிக்குமே அப்படின்னு நினச்சிட்டு கொண்டாந்தேன், பொண்ணுவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னாரு. அப்படிங்களா, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அது அப்புறம் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியணும்ல அப்படின்னு. நீ முதல்ல சாப்பிட்டு பாரு அப்படின்னாரு. அவர் அங்கிட்டு போகவும் போகிற போக்கில் இந்த கும்பிட்டு கொட்டைப்பாக்கையும் அள்ளிட்டு போயிட்டாரு. விஷமான ஆள் அவர், ஆனால் நல்லவர். அவர் அங்கிட்டு போகவும் அந்த 3 அடுக்கு டிஃபன் பாக்ஸை அப்படி திறந்தேன். ஒன்று திறந்தா பச்சை பசேல்னு ஒரு சட்னி மாதிரி ஒன்று. ஆஹா, மயக்கம் வருதே நினச்சேன். இன்னொன்று என்னன்னு கேட்டால் கடப்பா, இது கொரடா அது கடப்பா. பேர் மட்டும்தான் கொஞ்சம் தட்டாம் புட்டான்னு கரடு முரடா இருந்தால் கூட வாசம் இம்புட்டு நல்லா இருக்கே அப்படின்னுட்டு சரி பேராசை ஆற விட்டுச்சு. உனக்கு பிடிக்குமேனு கடப்பா கொண்டாந்துருக்கேன், கொரடா கொண்டாந்துருக்கேன்னாரு. அது வரைக்கும் சரி. இந்த 3வதுல எதனாச்சும் இருக்குமோ அதுதான் அல்பம். தூக்கி அதை அப்படி வச்சுட்டு அங்கே பார்த்தா உள்ள ஒரு பேப்பர், அதில் ஒரு பிள்ளையார் சுழி போட்டு அன்னபூரணி துணை அப்படின்னு போட்டிருந்தாரு. நானாக இருந்தேன்னா கரண்டி சாமி துணை, கருப்பசாமி துணைங்கிற மாதிரி ஏதாச்சும் போட்டிருப்பேன். பார்த்தா கொரடா செய்முறை, கடப்பா செய்முறை அப்படின்னு போட்டிருந்தாரு. தேவையான பொருட்கள் என்னன்னு சொன்னார் தெரியுமா? அதை பார்த்து நான் செஞ்சு அன்னைக்கு எங்கள் ஐயாவுக்கு தும்பிட்டு கூட நான் வைக்கல, அம்புட்டையும் நானே சாப்பிட்டுட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த பேரு தான் கொரடா. என்னடா தட்டா புட்டான்னு இருக்கு, அருமையான கொரடா. இதுக்கு ஒருவித கஷ்டம் கிடையாது. ஏன் தெரியுமா? அடுப்புக்கும் ஒரு கும்பிடு, அடுக்கலைக்கும் ஒரு கும்பிடு, மிக்சி மட்டும் இருந்தா போதும், உடனே ரெடி இந்த கொரடா, உடனே ரெடி இந்த கொரடா. அவ்வளவுதானா? மிக்சியில் அரைக்கணும் அவ்வளவுதானா? ரொம்ப சந்தோஷம் அப்படின்னுட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சேன். என்ன எடுத்து வச்சேன்? இதோ காட்டுறேன் உங்களுக்கு. தேங்காய் துருவல், உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி, வெல்லம், புளி, பச்சை மிளகாய். இத வச்சா அவ்வளவு நல்லா செஞ்சிருந்தாங்க அப்படின்னுட்டு நினைச்சேன். அப்புறம் நானும் செஞ்சு பார்த்தேன். அதான் சொல்றேனே, இப்படியெல்லாம் ஒரு சமையல் இருக்கு. ஆனா அதுக்கு பேர் ஏன் கொரடான்னு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. கொரடானா அது இந்த மரத்துல கொடுக்காப்புலாம் அறுப்பாங்களே, அதானே கொரடாம்பாங்க. எனக்கு தெரியல. ஆனா இத சாப்பிட்டீங்கன்னா கொரடா போட்டு நம்மள இழுத்துரும். இதையே சாப்பிடணும் போல இருக்கும். சரி, இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு
மிக்சிங்கிற ஒரு தெய்வம் மட்டும் இருந்தா போதுங்க. இது எல்லாத்தையும் போட்டு புளி இம்புட்டு வேண்டாம். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிட்டா போதும். இந்த அளவுல நெல்லிக்காய், வெல்லம் கொஞ்சம், இந்த பச்சை மிளகா 4யுமே போடணுமா? ஏன்னா இப்பெல்லாம் வர பச்சை மிளகா ரொம்ப காரமா இருக்குங்க. நான் என்ன செய்வேன்னா, இது அப்படியே கீறி குழாக்கடியில இந்த விதை எல்லாத்தையும் நல்லா கழுவி விட்டுருவேன். எனக்கு அந்த காரம் அம்புட்டு காரம் பிடிக்காது. ஆனா அந்த தோல் இருக்குல்ல, பச்சை மிளகா தோல், அது நல்லா இருக்கும். ஸோ நம்ம கூட விதை எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு இந்த பெருங்காயம், உப்பு, தேங்காய், இந்த வெல்லம், கொத்தமல்லி, புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சு, நான் கண்ட ருசியை நீங்கள் காணவில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப செஞ்சா நீங்களும் பார்த்துருவீங்க. செஞ்சிடட்டுமா? மாயாவரம், கும்பகோணம், தஞ்சாவூர் ஜில்லால இருக்கிற திருவாரூர், இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதுதான் இந்த கொரடா. ஆனா ருசியில இத போல இல்லடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. இதுல என்னெல்லாம் போட்டோம்? பச்சை மிளகா போட்டோம், புளி போட்டோம், வெல்லம் போட்டோம், உப்பு போட்டோம், பெருங்காயம் போட்டோம், இன்னும் என்ன போட்டேன்? தேங்காய் துருவல் போட்டோம். இம்புட்டையும் போட்டு அடுப்ப மூட்டல, வேற ஒரு வேலையும் செய்யல. எல்லாத்தையும் மிக்சியில போட்டு சும்மா சர்ரு புர்ருன்னு அரைச்சா அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த கொரடா, அது என்ன பேரு தான் எனக்கு இன்னும் புரியல. கொரடா தான் சொல்றாரு அவரு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு இது நிஜமா இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லணும். ஏன்னு கேட்டா, நான் எவ்வளவோ சட்னி எல்லாம் சாப்பிட்டுருக்கிறேன். ஆனா இது பார்த்தா நாக்குல தண்ணி வர்றது வேற விஷயம். அப்படி கொஞ்சம் எடுத்து நாக்குல போட்டோம்னாக்க இத போல ருசி இல்லடா கொரடா அப்படின்னு தான் சொல்ல தோணும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இதுக்கு பேர் வைக்காதனால நம்மளா வச்சுக்கலாம். 6 மூலிகை பொடி. எதுக்கு? வயிற்றுப்போக்கை அடியோடு நிறுத்தும்.